இவ்வளவு நாளா இருக்கிற ஆட்சி ரொம்ப மோசமா இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாமே மாத்துவோம். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நிறைய பாதுகாப்பு கிடைக்கும்னு விஜய் அவரது வாக்குறுதி கொடுத்தாரு. கொடுத்துதான் இப்ப இந்த இடத்துக்கே வந்தாரு. இப்ப அதுவே அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். விஜய் அவரு ஆட்சிக்கு வந்ததும் தொடர்ந்து அவருக்கு மாறி மாறி சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைகளா இப்ப ரொம்ப பெரிய அளவுல தலைவலிய கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆட்சியில பொறுப்பேற்றதுமே சிங்கப்பெண் பாதுகாப்பு படை அப்படிங்கிற ஒரு படைய அவர் அறிவிச்சாரு. குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடக்கிற குற்ற சம்பவங்கள் இனிமேல் உடனடியா நடவடிக்கை எடுக்கப்படும், கடுமையான தண்டனை கொடுப்போம். இனிமேல் இந்த மாதிரி தவற யாருமே செய்ய முடியாத அளவுக்கு தண்டனைகள் பெரிய அளவுல இருக்கும், பயத்தை ஏற்படுத்துவோம், குற்றவாளிகளை உடனே கைது பண்ணி நடவடிக்கை எடுப்போம்லாம் அவர் எல்லாருக்குமே வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. சமீபத்துல கோவையில நடந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கு. ஒவ்வொரு பிரபலங்களும் சமூக வலைதளத்துல இருக்க ஒவ்வொருத்தருமே இதுக்கு உடனே நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சாங்க. குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு அன்புமணி ராமதாஸ் அவரும் டிடிவி தினகரன் அவரும் வலியுறுத்தினாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து பிரேமலதா அவங்க, எடப்பாடி பழனிசாமி அவங்கன்னு ஒவ்வொருத்தருமே கண்டனம் தெரிவிச்சாங்க. முதலமைச்சர் அவரு உத்தரவிட்டு விரைந்து குற்றவாளிகளை கைதும் பண்ணுனாங்க. சொல்ல போனா 24 மணி நேரத்துக்குள்ள 2 குற்றவாளிகளையும் பிடிச்சாங்க. விஜய் அவர்கள் எங்களுக்கு எந்த ஒரு ஆறுதலும் சொல்லல, அவர் தானே எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதா சொன்னாருன்னு சொல்லி பெற்றோர்கள் கேட்டதை தொடர்ந்து விஜய் அவரும் ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. அதுல உடனடியா தண்டனை பெற்று தரப்படும், தண்டனை கடுமையானதா இருக்கும், இனிமேல் இப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரி பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், இப்படிப்பட்ட விஷயங்களை அவரு சொல்லியிருந்தாரு. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கிட்ட தொலைபேசி வாயிலா அவரு பேசியிருக்காராம். ஆட்சிக்கு வந்ததுமே நிறைய விஷயங்களை மாற்ற போற, மது போதை ஒழிப்பு, அது மட்டும் இல்லாம குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்புன்னு எல்லாமே மாத்தி தர போறேன்னு விஜய் அவரு பல விஷயங்களை சொன்னதை தொடர்ந்து இப்ப அவருக்கு நிறைய சிக்கல்களும் வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் எப்படி மாத்த போறாரு, இந்த மாற்றத்தை தான் மக்களும் விரும்புறாங்க. இது எல்லாமே அவருக்கு மிகப்பெரிய தலைவலியா அமைஞ்சிருக்கு. அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு, அடுத்து என்ன மாதிரி முடிவுகள் வரப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இதுவே விஜய் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. சமூக வலைதளங்கள்ல அவருக்கு எதிரான குரல்கள் வந்துட்டு இருக்கு. இது பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க.